ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சுகம், சாந்திக் கடல், என் தாய் தந்தை சிவபாபா, உங்களிடம் ஆத்மா குழந்தையாக வந்திருக்கின்றேன். புத்தியால் நினைவால் தங்களது தொடர்பில் நிலைத்திருக்க உயர்ந்த முயற்சியில் தங்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்றேன். இப்போது தாமதமாகிவிட்டது என்பதற்கு முன்னே முன்னேற்றத்தின் பாதையில் முழுமை பெற்றிருக்கின்றேன். என் வாழ்க்கையே ஒரு ஆன்மீக பாடம். என்னை உலக உணர்வுகளிலிருந்து விடுவிக்கும் பரிசுத்த யோக அக்னியாகியுள்ளது. பாபாவின் கருணையின் கீழ் சுகமயமான அனைத்து ஜென்மங்களுக்கான வாயிலை திறக்கின்றேன். பழைய கர்மாவின் நிழலே இல்லாமல் விட்டு விலகி விடுகின்றது. அன்பு எனது இயல்பாக கிடைத்திருக்கின்றது. என் மனம் பாபாவால் அவிநாசி ஆஸ்திகள் நிரப்பப்படும் தூய பாத்திரம். நான் சத்யுக சாம்ராஜ்யத்திற்கு உரிய ஆத்மா என்பதை திடமான நம்பிக்கையுடன் அனுபவிக்கின்றேன். நினைவின் மூலம் ஒளியின் கிரீடத்தையும் ஞானத்தின் மூலம் சக்கரவர்த்தியின் பதவியையும் அடைகின்றேன். அனுபவங்கள் தெய்வீக சன்ஸ்காங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. என்னை பரமாத்மா தன்னிடம் இணைத்து சம்பூரண தூய்மையாக மாற்றி தந்திருக்கின்றார். பாபாவின் கருவியாக உள்ளதால் என் ஒவ்வொரு வார்த்தையும் ஞான ரத்தினமாகவே வெளிப்படுகின்றது. சேவை என்பது எனது ஆன்மீக உயிர். அனைத்து ஆத்மாக்களின் விசேஷதாவைக் கண்டு மேலும் சக்தி நல்கும் திருஷ்டியை தந்தையின் துணையோடு நான் பரிமாறுகின்றேன். யாரிடமும் துக்கம் ஏற்படுத்தாமல் என் உள்ளத்தில் சுபபாவனை நிரம்பி வழிகின்றது. நான் கருவியாக முழு உறுதி பொறுப்புடன் சேவை செய்கின்றேன். சேவையின் வழியாக பல ஆத்மாக்களுக்கு வெளிச்சம் ஏற்படுகின்றது. எனது பேசும் வார்த்தைகளின் மூலம் மற்றவர்களின் சிந்தனைகளும் தூய்மையடைகின்றன. எனது இருதயத்தில் சத்யுக உலகத்தின் தெய்வீக நினைவுகள் உள்ளன. திருப்தியின் கூர்மை என் கண்களில் மகிழ்ச்சி வடிவமாகின்றது. இப்போது பரமாத்மாவுக்கு சமமான நிலைக்கு எடுத்து செல்லப்படும் பாக்கியசாலி ஆத்மாவாகி இருக்கின்றேன். என் சிந்தனை ஒவ்வொன்றும் பாபாவின் ஸ்ரீமத்தின் ஒளியில் மிளிர்கின்றது. எனது சிந்தனைகளில் சக்திகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. மகிழ்ச்சி எனது இயல்பான பாவனையாகிவிட்டது. என் முகத்தில் சிவசக்தியின் சிந்தனைகள் ஒளிர்கின்றன. என் வாழ்க்கை என்பது ஒரு சாட்சாத்கார தேவாலயம். நான் எப்போதும் அனைவருக்கும் சாந்தியையும் சக்தியையும் வழங்கும் கருவியாக இருக்க விரும்புகிறேன். தந்தையின் காரியத்தில் சகயோகி, சகஜயோகி ஆகி மாஸ்டர் விஸ்வ கல்யாணகாரி சேவாதாரியாக உயர்ந்த நிலையில் பணிவோடு சிவதந்தையிடம் சமர்ப்பணமாகியுள்ளேன். நன்றி பாபா. நல்லது.